ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மதத்தை காத்த மங்கையர்களில் தான் நம்ம பார்த்து இருக்கோம். மங்கையர்கரசியாரும் திருஞான சம்பந்தரும். இப்போது இவர் சம்பந்தர் அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜெயினர்களும் ஒத்துண்டா. இப்போ யார் க்யூர் பண்ணுறாளோ அவளுடைய மதம் தான் கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி டீலுக்கு ஒத்துக்கிட்டா. சரி, இப்போ என்ன ஆகுது, இந்த போட்டி நடக்கிற போச்சு. மங்கையர்கரசியோடைய மைண்டில் என்னென்னா, எப்படியாவது போகட்டும், கண்டிப்பாக சம்பந்தர் ஜெயிச்சுடுவார். சம்பந்தர் அந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த தாய் பாசத்தில் தானே அவர் துடிக்கிறாவோ, கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ஆபத்து இல்லாமல் இந்த குழந்தையும் இந்த பிரச்சனையிலேருந்து வரணுங்கிறதும் இவளுக்கு தோணி போயிடுது. சரி அப்படின்னு ஒன்று என்ன பண்ணா, இவ அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டா. ராஜாவும் ஒத்துட்டார். ஓகே, என்னோடய இதை யார் க்யூர் பண்ணுறாங்களோ அவங்களோட மதம் தான் கிரேட்டுன்னு மாரவர்மனும் ஒத்துட்டார். எப்போ கேட்டு முட்டு கேட்டாலே தீட்டு அப்படின்னு சொன்னவர் வலி போனால் போருன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு துடிக்கிறார் அவர். சரி, இப்போ என்ன பண்ணுறா, சமணர்கள் அவருடைய இடது பாகத்தை எடுத்துட்டா. இடது பாகத்தினுடைய போர்ஷனை அவள் எடுத்துட்டா. இவர் சம்பந்தர் வலது பக்கத்தை எடுத்துட்டார். இவன் என்ன பண்ணுறா, இடது போர்ஷனை மந்திரம் ஜபம் அது இதுன்னு பட்டு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டே இருக்கா. இவருக்கு க்யூரே ஆகலை, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போது வலது பக்கம் சம்பந்தர் நிற்கிறார். நின்றுண்டு மந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், திரு ஆலவாயன் திருநீரே அப்படின்னு சொல்லிட்டு பதிகத்தை பாடிண்டே என்ன பண்ணுறாரு, அந்த விபூதியை அந்த வலது பக்கம் எல்லாம் தடவிண்டே வரார். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிண்டே அந்த விபூதியை தடவுறார். அந்த விபூதியை தடவ 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 சாந்தமானது திருநீர், மந்திரமாவது திருநீர் அப்படின்னு அவர் சொல்ல 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 ஈசனுக்கு தான் விளையாட்டை நடத்தினார். அந்த அக்னியினுடைய அந்த நோயினுடைய தாக்கம் உஷ்ணம் அப்படியே கம்மியாகிடுது. வலது பக்கம் க்யூர் ஆகிடுது. இடது பக்கம் இன்னும் க்யூர் ஆகவே இல்லை. அப்போ மாரவர்மன் சொல்கிறார், என்னுடைய இடது பக்கமையும் நீங்களே க்யூர் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு அந்த இடது பக்கத்தையும் அந்த விபூதியை தடவ 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 உஷ்ணம் அடங்கி கூல் ஆகிடுது. அப்போ ஆஸ் பர் த டீல் சைவ மதம் தான் வின் ஆகிடுது அப்படின்னு டிக்ளேர் ஆயாச்சு. ராஜாவே ஒத்துண்டுட்டார். ஆனாலும் இந்த சமணர்கள், இந்த ஜெயினர்களுக்கு கொஞ்சம் எப்படி என்னுடைய மதத்தை விட்டு கொடுக்கறது அப்படின்னு அவளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆடாடா, இவன் விபூதியை தடவை இப்படி நாம் என்னெல்லாமோ மந்திரமெல்லாம் பண்ணோம், என்னெல்லாமோ மருந்து கொடுத்தோமே, இவன் வெறும் விபூதியை தடவை இப்படி வின் பண்ணிட்டானேன்னு அவளுக்கு ஒரு உடனே அவள் என்ன பண்ணுறா, அனல்வாதம் புனல்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னா, அவளுடைய அந்த மதத்தினுடைய கொள்கைகளை தத்துவங்களை ஓலை சுவடியில் எழுதணும், ஃபயரில் போடணும். அந்த நெருப்பில் போட்டோம்னா அது எரியாமல் அந்த சுவடி அப்படியே இருந்ததுன்னா அதுதான் உண்மையானது, அது அனல்வாதம். அப்புறமா இதே மாதிரி தத்துவங்களை சுவடியில் எழுதி தண்ணியினுடைய நதியினுடைய இதில் போடணும், நதியில் போடணும். அது அந்த ஃப்ளோவை எதிர்த்து, அந்த நதியினுடைய ஃப்ளோவை எதிர்த்துண்டு மறுதிசையில் அந்த சுவடிகள் வந்ததுன்னா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது புனல்வாதம். இந்த ரெண்டு வாதத்துக்கும் ஓகே சம்பந்தர். அவருக்கு நம்பிக்கை தானே. இப்போ பெரிய திருவாய் ஆலவான் திருநீரை அப்ளை பண்ணி அவர் க்யூர் பண்ணியிருக்காரு, சைவ மதம் தழைத்துவங்கணும் தானே வந்திருக்காரு. உடனே ஓலை சுவடியில் எழுதுகிறார், அவளும் எழுதுகிறார். அனல்வாதத்தை இந்த சமணர்களுடைய சுவடி எல்லாம் எரிஞ்சு போயிடுறது. அதே மாதிரி புனல்வாதத்தில் தண்ணியோட தண்ணியாக போயிடுறது. அப்போது வேறு வழியே இல்லாமல் ஒத்துண்டுட்டா. ராஜாவும் மனது மாறி சைவத்தை தழைத்தவங்க பண்ணிட்டார். அப்போது வேத மதம்தான் சைவ மதம்தான் சைவ மதம்தான் பெருசுங்கிறத ப்ரூவ் பண்ணி யதா ராஜா ததா பிரஜா நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி அவரும் சொக்கநாதரையும் மீனாட்சியும் வழிபட ஆரம்பித்து மக்களும் சந்தோஷமாக ருத்ராட்சம் அணிஞ்சுண்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிண்டு சந்தோஷமாக சிவ வழிபாடு பண்ண சைவ மதம் தழைத்து ஓங்க நம்மளுடைய இந்து மதத்தினுடைய செல்வாக்கு பெருகிட்டு. அதுதான்
மதத்தை காத்த மங்கையர்கள்ன்ற ஹெட்டிங்கில் நம்ம மங்கையர்க்கரசியாரும் திருஞான சம்பந்தருங்கிறத பார்த்துட்டு இதோட இன்னும் எப்படி அவரை வந்து வின் பண்ண வச்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்.